வெற்றி நிச்சயம் என்கின்ற உறுதியோடும் உணர்வால் இணைவோம் என்கின்ற சிந்தனையோடும் உங்களில் வருவோம். ஸோ இன்றைக்கி நான் டிஸ்கஷனுக்கு எடுத்திருக்க டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், எதெல்லாம் சைவம் எதெல்லாம் அசைவம் அப்படின்றது தான். இதை நான் 4 நிலைகளாக பிரிச்சிருக்கேன். முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ முதல் நிலை சைவம் அப்படின்றது உச்சக்கட்ட சைவமாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில். இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்மளோட உடம்புல மொத்தம் 9 ஓட்டைகள் இருக்குது. இந்த 9 ஓட்டைகளை பயன்படுத்தி தான் நாம் இயங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த 9 துவாரங்களும் அதோட வேலையை செய்யாமல் இருக்கணும். உதாரணத்துக்கு, கண் பார்க்கக்கூடாது, காது கேட்கக்கூடாது, மூக்கு சுவாசிக்கக்கூடாது, அடுத்து வாய் எந்த ஒரு உணவையும் உட்கொள்ளக்கூடாது. அடுத்து மீதி இருக்க மல துவாரங்கள், ஜல துவாரங்கள் எந்த ஒரு கழிவையும் வெளியேற்றாமல் இருக்கணும். இப்படி உங்களால் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுதான் முதல் நிலையில் இருக்கக்கூடிய உச்சக்கட்ட சைவ நிலை. உங்களுக்கு உள்ளேயும் எந்த ஒரு ஆற்றலும் போகாது, வெளியவும் எந்த ஒரு சக்தியும் விரயமாகாது. இதுதான் முதல் கட்ட சைவ நிலை. சரிங்களா? இது யாருக்கு வாய்க்கும் அப்படின்னு சொன்னால், ஞான தேகம் கொண்டவர்களுக்கு இது வாய்க்கும். அடுத்து 2வது நிலையில் இருக்கக்கூடிய சைவம். உயிருள்ள பொருட்களை உண்ணாமல் இருப்பது சைவம். உயிர் உள்ள பொருட்களை உண்ணுவது அசைவம். உயிர்கள்னு பார்க்கும்போது இதில் நுண்ணுயிர்களும் அடங்கும். பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, ஆல்கே எல்லாமே. அடுத்து தாவரங்கள், விலங்குகள். இதில் நீங்கள் எதை சாப்பிட்டாலுமே அது அசைவம். உதாரணத்துக்கு, நிறைய பேருக்கு தயிர் பிடிக்கும். தயிர் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கிறது லாக்டோபேசிலஸ், அது ஒரு பாக்டீரியா. அப்போது நீங்கள் அசைவம் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். அடுத்து சிங்கிள் செல் புரோட்டீன் ஸ்பைருலினா, அது ஒரு ஆல்கே, அதுவும் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் தான். நீங்கள் அதை சாப்பிட்டீங்கனாலும் நீங்கள் அசைவம் சாப்பிட்றதா அர்த்தம். நுண்ணுயிர்களையும் கொல்வது கொலை தான். இது கொலைன்னு நான் சொல்ல விரும்பல, நுண்ணுயிர்களை உண்ணுவதும் அசைவம் தான். சரிங்களா? இது 2வது நிலை. அடுத்து 3வது நிலையில் இருக்கக்கூடிய சைவம். நாம் ஒரு பொருளை உட்கொள்ளும் பொழுது அந்த பொருள் மரணிக்குது அப்படின்னு சொன்னால் அது அசைவம். உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், கிழங்கு வகைகள், அனைத்து வகையான கிழங்கு வகைகளையும் நம்ம பிடுங்கி அந்த கிழங்குலேருந்து உயிர் போனதுக்கப்புறமேட்டு தான் நம்ம சாப்பிட்றோம். கிழங்குகளை பிடுங்கும் பொழுது அதோட உயிரும் போயிடும். அதனால் சரிங்களா, கிழங்கு வகைகள் நீங்கள் ஒரு உயிரை நீங்கள் சாப்பிடும்போது அதோட உயிர் அதுக்கு இருக்காது அப்படின்னா அதுவும் அசைவம் தான். அதில் கிழங்கு வகைகள் எல்லாமே வந்துடும். கிழங்கு, பூண்டு இதெல்லாமே. அப்போது இந்த இதில் நீங்கள் மற்றபடி விலங்குகள் எல்லாமே சாப்பிட்றதும் அசைவம் தான். இது ஒரு 3ஆம் நிலையான சைவம். கிழங்குகளை உண்ணுவதும் அசைவம் தான் அப்படின்றது. அடுத்து 4ஆம் நிலையில் இருக்கக்கூடிய சைவம். இது பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நகரக்கூடிய பொருட்களை உண்ணுவது அசைவம். அதாவது விலங்குகளில் ஆடு, மாடு, பன்னி, ஒட்டகம் எந்த விலங்காக இருந்தாலும் சரி, அவற்றை கொன்று உண்ணுவது அசைவம். சரிங்களா? உங்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு பொருள் நீங்கள் எடுத்து சாப்பிட்டாலும் அது சைவத்தில் வரும். இதுதான். இப்போ நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு மேலேருந்து முதல் நிலையிலேருந்து 4வது நிலை வரைக்கும் சொல்லியிருக்கேன். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ரிவர்ஸில் பண்ண பாருங்கள். 4ஆம் நிலை சைவத்திலிருந்து, அதாவது மீன்களையும் உண்ணுவதை முதலில் தவிர்க்க வேண்டும். 4வது நிலையிலிருந்து அடுத்து 3வது நிலைக்கு போகணும். எந்த ஒரு உயிரினத்தையும் கொன்று சாப்பிட்றத நிறுத்திட்டு தாவர வகை உணவுகளாக சாப்பிட்டு பழகணும்.
அதுக்கடுத்து நீங்கள் 2ஆம் கட்டத்துக்கு போகும்போது அதையும் நீங்கள் தவிர்க்கணும். தாவர உணவுகள் சாப்பிட்றதையும் தவிர்க்கணும். அதுக்குன்ட்டு இதை நிறுத்துறதுக்குன்ட்டு ஒரு முறைகள் இருக்குது. எடுத்த உடனே நிறுத்தினாலும் நம்மளுடைய உடலுக்கு ஆபத்து வரும். அப்படி நாம் நிறுத்திடக்கூடாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி உணவே இல்லாத ஒரு நிலையை அடைய வேண்டும். உச்சக்கட்ட சைவ நிலையை அனைவரும் அடைய வேண்டும் என்பது உச்சக்கட்ட சைவ நிலையை அனைவரும் அடைய வேண்டும் என்று இறைவனை வணங்கி நன்றி, வணக்கம்.